வேதபுரி என்ற நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் தனக்கு பரிசாக கிடைத்த குரங்கு ஒன்றை ஆசையாக வளர்த்து வந்தார். அந்த குரங்கும் அந்த அரசரின் மீது மிகவும் பாசமாக இருந்தது. ஒரு நாள் ராஜா வழக்கம் போல அரண்மனை தோட்டத்தில் உலாவப் போகும் பொழுது குரங்கையும் கூடவே அழைத்துச் சென்றார். செல்லும் வழியில் ஒரு முட்புதருக்கு நடுவில் பாம்பு ஒன்று இருப்பதை குரங்கு கவனித்தது. உடனே அந்த குரங்கு தாவி குதிச்சு பாம்பு இருப்பதை ராஜாவிடம் காண்பித்தது. அந்த பாம்பு ராஜாவை கடிக்கும் முன்பு குரங்கு பாம்பிடம் சண்டையிட்டு பாம்பை கொன்றது. சரியான சமயத்தில் ராஜா பாம்பு கடியிலிருந்து தப்பித்தார். குரங்கின் எச்சரிக்கை உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்து ராஜா மிகவும் நெகிழ்ந்தார். உடனே அந்த குரங்கையே தன்னோட பாதுகாவலராக நியமிக்க முடிவு செய்தார். அவரோட இந்த முடிவை கேட்ட மந்திரிகள் அனைவரும் திகைத்து நின்றனர். அவர்கள் ராஜாவிடம், ராஜா, என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்குதானே, அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவோ முடிவெடுக்கும் திறமையோ இருக்காதே, உங்களோட இந்த விபரீத எண்ணத்தை மாற்றிக்கங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ராஜா கேட்கிறதா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தரங்க பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசமும் தான். அது என் குரங்கு கிட்ட நிறையவே இருக்கு. அதனால் என் பாதுகாவலுக்கு மனிதர்கள் வேண்டாம், குரங்கே போதும்னு தீர்மானமாக சொல்லிட்டார். அன்று முதல் குரங்கு ராஜாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாமல் அவர் எங்கு போனாலும் கூடவே போறதும் வர்றதுமா இருந்தது. ஒரு நாள் ராஜா குரங்கிடம், எனக்கு தூக்கம் வருகின்றது, நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்க போகிறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பித்தார். குரங்கும் ரொம்ப அக்கறையாக படுக்கைக்கு பக்கத்திலேயே இருந்து காவல் காத்தது. அந்த சமயம் பார்த்து அங்கே ஒரு ஈ வந்தது. அது ராஜா காது கிட்ட வந்து ஷுன்னு கத்தி ராஜாவை தொந்தரவு செய்தது. குரங்கு சூ சூன்னு துரத்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஈ திரும்பவும் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. குரங்குக்கு கோபம் தாங்கல். ஈக்கு தகுந்த பாடம் புகட்டணும்னு தீர்மானிச்சிடுச்சு. அது ராஜாவோட வாளை கையில் எடுத்தது. இந்த முறை ஈ வந்தா அதை ஒரே பொடா போட்டு 2 துண்டாக்கிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தது. நடப்பது எதுவும் தெரியாத ராஜாவோ பாவம் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தார். ஈ திரும்பவும் வந்தது. இந்த தடவை அது ராஜாவோட கழுத்துக்கு மேலே பறந்தது. தயாராக இருந்த அந்த குரங்கும் ஈயை ஒரே வெட்டா வெட்டிடுச்சு. ஐயோ, என்ன பரிதாபம்! ஈ பறந்து தப்பிச்சிடுச்சு. ராஜா தலை துண்டாகி போச்சு. இப்படியாக ராஜா தன்னோட சொந்த பாதுகாவலனாலேயே கொல்லப்பட்டார். ராஜா இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த நாட்டு மக்களும் மந்திரிகளும் சோகத்தில் மூழ்கிட்டாங்க. இந்த கதையினுடைய நீதி, புத்திசாலியான எதிரியை விட முட்டாளான தோழன்தான் ரொம்ப ஆபத்தானவன் என்பது. ஒரு அழகிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கரடி மிகவும் பசியோடு காட்டில் உணவிற்காக அலைந்து திரிந்தது. வெகு நேரமாகியும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. வழியில் ஒரு மரத்தின் மீது பெரிய தேன்கூடு ஒன்றை கண்டது. தேன்கூட்டை கண்ட கரடி தேன்கூட்டை களைத்து அதில் உள்ள தேனை குடிக்க நினைத்து அதன் அருகில் சென்றது. கரடி தேன்கூட்டிற்கு அருகில் செல்லும் சமயத்தில் வெளியில் சென்று இருந்த தேனீ ஒன்று கரடி தேன்கூட்டிற்கு அருகில் வருவதை பார்த்து அதன் அருகில் சென்றது. கரடி அந்த தேனீயை பார்த்து, நான் இப்போது இந்த தேன்கூட்டில் உள்ள தேனை சாப்பிட போறேன் என்று சொன்னது. தேனியும், இது எங்கள் வீடு, இதை ஒன்றும் செய்யாதீங்கள் என்று கெஞ்சியது. கரடியோ தேனியை பார்த்து, நீயோ அளவில் சிறியவன், நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன்,
உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியது. நிலைமையை உணர்ந்த தேனீ கரடியிடம், எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு, நான் என்னுடைய பொருட்களை தேன்கூட்டில் இருந்து எடுத்து சென்று விடுகிறேன் என்று கரடியிடம் கூறியது. கரடியும் இதற்கு ஒத்துக்கொண்டது. தேன்கூட்டிற்கு சென்ற அந்த ஒற்றை தேனீ தேன்கூட்டில் இருந்த எல்லா தேனீக்களிடம் நடந்த சம்பவத்தை கூறியது. எல்லா தேனீக்களும் உடனே கூட்டிலிருந்து வெளியே வந்தன. கூட்டிலிருந்து வெளியே வந்த எல்லா தேனீக்களும் உடனே கரடியை கொட்டத் தொடங்கின. கரடிக்கு தேனீக்கள் கொட்டியதால் வலியால் துடித்தது. மேலும் வலி தாங்க முடியாமல் கரடி ஓடத் தொடங்கியது. தேனீக்களும் கரடியை விடாமல் மிகவும் வேகமாக தொடர்ந்து சென்றன. போராட்டத்தின் முடிவில் வேறு வழியில்லாமல் தேனீக்களிடமிருந்து தப்பிக்க கரடி காட்டில் இருந்த ஒரு பெரிய ஆற்றின் நடுவில் குதித்தது. தேனீக்களும் கரடியை மன்னித்து தேன்கூட்டிற்கு சென்றன. இந்த கதையினுடைய நீதி, உருவத்தை வைத்து யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது என்பதுதான் இந்த கதையினுடைய நீதி. ஒரு அழகிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கரடி மிகவும் பசியோடு காட்டில் உணவிற்காக அலைந்து திரிந்தது. வெகு நேரமாகியும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. வழியில் ஒரு மரத்தின் மீது பெரிய தேன்கூடு ஒன்றை கண்டது. தேன்கூட்டை கண்ட கரடி தேன்கூட்டை களைத்து அதில் உள்ள தேனை குடிக்க நினைத்து அதன் அருகில் சென்றது. கரடி தேன்கூட்டிற்கு அருகில் செல்லும் சமயத்தில் வெளியில் சென்று இருந்த தேனீ ஒன்று கரடி தேன்கூட்டிற்கு அருகில் வருவதை பார்த்து அதன் அருகில் சென்றது. கரடி அந்த தேனீயை பார்த்து, நான் இப்போது இந்த தேன்கூட்டில் உள்ள தேனை சாப்பிடப் போறேன் என்று சொன்னது. தேனீயும், இது எங்கள் வீடு, இதை ஒன்றும் செய்யாதீங்கள் என்று கெஞ்சியது. கரடியோ தேனீயை பார்த்து, நீயோ அளவில் சிறியவன், நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியது. நிலைமையை உணர்ந்த தேனீ கரடியிடம், எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு, நான் என்னுடைய பொருட்களை தேன்கூட்டில் இருந்து எடுத்து சென்று விடுகிறேன் என்று கரடியிடம் கூறியது. கரடியும் இதற்கு ஒத்துக்கொண்டது. தேன்கூட்டிற்கு சென்ற அந்த ஒற்றை தேனீ தேன்கூட்டில் இருந்த எல்லா தேனீக்களிடம் நடந்த சம்பவத்தை கூறியது. எல்லா தேனீக்களும் உடனே கூட்டிலிருந்து வெளியே வந்தன. கூட்டிலிருந்து வெளியே வந்த எல்லா தேனீக்களும் உடனே கரடியை கொட்டத் தொடங்கின. கரடிக்கு தேனீக்கள் கொட்டியதால் வலியால் துடித்தது. மேலும் வலி தாங்க முடியாமல் கரடி ஓடத் தொடங்கியது. தேனீக்களும் கரடியை விடாமல் மிகவும் வேகமாக தொடர்ந்து சென்றன. போராட்டத்தின் முடிவில் வேறு வழியில்லாமல் தேனீக்களிடமிருந்து தப்பிக்க கரடி காட்டில் இருந்த ஒரு பெரிய ஆற்றின் நடுவில் குதித்தது. தேனீக்களும் கரடியை மன்னித்து தேன்கூட்டிற்கு சென்றன. இந்த கதையினுடைய நீதி, உருவத்தை வைத்து யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது என்பதுதான் இந்த கதையினுடைய நீதி. அது ஒரு அழகிய கிராமம். அங்கு முத்து என்ற ஒரு விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். முத்து தினமும் தன்னுடைய ஆடுகளை அருகில் உள்ள காட்டிற்கு கூட்டிச் சென்று மேய்ப்பது வழக்கம். காலையில் சென்றால் அவன் மாலையில் வீடு திரும்புவான். ஒரு நாள் முத்து தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை தன்னுடைய மகன் ராமுவிடம் கொடுக்கலாம் என நினைத்தார். முத்துவிற்கு ஒரு பயமும் இருந்தது. ராமு ஒரு விளையாட்டு பையன், எந்த ஒரு வேலையையும் சரியாக செய்ய மாட்டான். வேறு வழி இல்லாமல் அவனிடமே முத்து ஆடுகளை மேய்க்கும் வேலையை கொடுத்து முத்து பக்கத்து ஊருக்கு புறப்பட்டார். அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை பக்கத்தில் உள்ள காட்டிற்கு ஓட்டிச் சென்றான். காட்டை அடைந்ததும் ஆடுகள் புற்களை மேயத் தொடங்கின.
ராமு அருகில் உள்ள ஒரு பாறையின் மேல் அமர்ந்தான். அவனுக்கு வேலை பார்த்து பழக்கம் இல்லை என்பதால் பொழுது போகவில்லை. தூரத்தில் ஒரு சிலர் வயல் வேலை செய்து கொண்டிருந்தனர். வேலை செய்பவர்களின் கவனத்தை ஈர்க்க எண்ணிய ராமு திடீரென புலி வருது என்று கூச்சலிட்டான். ராமுவின் அலறலை கேட்டு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் புலியை விரட்ட கைகளில் கட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு ராமு இருக்கும் இடத்தை நோக்கி விரைவாக வந்தனர். வந்தவர்கள் அனைவரும் புலி எங்கே என்று ராமுவிடம் கேட்டனர். ஆனால் ராமுவோ புலி வரவில்லை, நான் பொய் சொன்னேன் என்று கூறினான். இதனால் கோபமடைந்த அவர்கள் ராமுவை திட்டிவிட்டு சென்றனர். ராமுவிற்கோ அவர்களை ஏமாற்றியதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். ராமு ஆடுகளை கூட்டிக் கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். அடுத்த நாளும் ராமு புலி வருது என்று கூச்சலிட்டு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை ஏமாற்றினான். 3வது நாள் ராமு ஆடுகளை மேய்க்கவிட்டு அதே பாறையின் மேல் அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து சற்று தொலைவில் ஒரு புலி வருவதை பார்த்தான். உடனே பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு உண்மையிலே புலி வருது என்று கூச்சலிட்டான். ராமு அலறலை கேட்ட அனைவரும் அவன் என்றும் பொய்தான் சொல்வான் என்று நினைத்து யாரும் உதவிக்கு வரவில்லை. அவர்கள் தங்களின் வேலையை தொடர்ந்தனர். பாய்ந்து வந்த புலி ஒரு ஆட்டினை தூக்கி கொண்டு சென்றது. நான் உண்மையை கூறிய பொழுது யாரும் உதவிக்கு வரவில்லையே என்று வருந்தி கொண்டு மீதி இருக்கும் ஆடுகளை கூட்டிக் கொண்டு தன் இல்லம் நோக்கி சென்றான். இவ்வளவுதான் இந்த கதை. இந்த கதையினுடைய நீதி, ஒருவன் வார்த்தையில் உண்மை இல்லை என தெரிந்தால் அவன் எப்போது உண்மை சொன்னாலும் அதை யாரும் உண்மை என நம்ப மாட்டார்கள். இதுதான் இந்த கதையினுடைய நீதி.